டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் அறிந்திராத பல மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதோடு அவற்றை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் தாதகி பூ அல்லது தாத்ரி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூச்செடியைச் சேர்ந்த ஒரு புதர் செடி வகை தாவரம். பொதுவாக இந்த தாதகி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூ ஆயுர்வேத மருந்து செய்யக்கூடிய விஷயங்களில் மிக மிக பிரசித்தம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் அரிஷ்டம் ஆசவம் செய்யக்கூடிய 2 முறைகள் உண்டு. அதாவது மருந்துகளை சர்க்கரை கரைசலில் இட்டு அதை மண்ணுக்குள் புதைத்து வைத்து அதை புளிக்கச் செய்து அதன் பிறகு அந்த கஷாயங்களை எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம். ஆசமம் அரிஷ்டம் இது 2மே உண்டு. அந்த காலத்தில் நம்மக்கிட்ட இன்றைக்கு கிடைக்கிற மாதிரி ட்ரை ஈஸ்ட் எல்லாமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தாதகி பூக்களை மட்டும் சேகரித்து எவ்வளவு அரிஷ்ட மாசவங்கள் இருக்கோ அதுக்கேற்றாற் போல் அதை போட்டு மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்திருவாங்க. இயற்கையான முறையிலேயே அவை புளித்து அந்த மருந்துகள் தேவையான குணத்திற்கு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த தாதகி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூ பூக்கும்போது ஊதா நிறமாக இருக்கும், பின்பு பழுப்பு நிறமாக மாறுகின்ற இந்த பூ ஆயுர்வேத சித்த யுனானி மருத்துவத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு பூவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் மூலிகை கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த தாதகி பூ. இந்த தாதகி பூவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஆஸ்துமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போது மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு வகையான நோய். அந்த நோய்க்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் சாப்பிடத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஆயுர்வேத மருந்துகளை பொறுத்தவரையிலும் மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் அந்த ஆஸ்துமா நோய் குணப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்களில் நம்ம வரதை பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாதகி பூ அதற்கு ஒரு மிக முக்கியமான மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உறிஞ்சக்கூடிய அளவை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இந்த தாதகி பூக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு சீனாவில் மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். சீனாவில் ஒரு பகுதி சீனா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பகுதி கடுமையான பனி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுவும் மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பனி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுவாகவே ஆக்சிஜன் அளவு மிக குறைவாக இருக்கும். ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய வகையான நுரையீரல் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள். போய் கண்டுபிடிக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நேச்சுரல் காரணிகளில் நம்ம செஞ்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிறகு அது சம்பந்தப்பட்ட சீன மருத்துவ புத்தகங்களை எடுத்து அவங்க பரிசோதனை பார்க்கும்போது அதில் இந்த தாதகி பூவுடைய மிக முக்கியமான ஒரு குணத்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு தாதகி பூவை இட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை தொடர்ந்து குடித்து கொண்டிருக்கும் போது இந்த ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறது அப்படிங்கிறது அங்கே சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் உபயோகப்படுத்தி கொண்டு வந்த ஒரு ப்ராக்டிஸ். அதை டாக்குமெண்ட் பண்ணி ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனும் மாடர்ன் மெடிசனும் சேர்ந்து அவங்க ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பிராங்கோ டைலேட்டர் குணம் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அந்த தாதகி பூவில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. பிராங்கோ டைலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெபுலைசர், வென்டிலேட்டர், இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஃப் அடிக்கணும் இல்லையா, இதெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிராங்கோ டைலேட்டர்ஸ் தான், மூச்சு விடுறதுக்கு சுலபம் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ். அது இயற்கையான காரணிகள்லேயே இருக்கிறத கண்டுபிடிச்ச பிறகு தான் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தாதகி பூலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறை மட்டும் எடுத்து அந்த மூலக்கூறை ஆஸ்துமா நோயாளிகளுக்கு குணமளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்தாக பயன்படுத்த முடியுமாங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆராய்ச்சி மிக மிக அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஆராய்ச்சி முடிகின்ற பட்சத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கு
ஆஸ்துமா நோய்க்கு உபயோகப்படுத்துகின்ற பக்க விளைவை உண்டாக்கக்கூடிய மருந்துகளில் கிட்டத்தட்ட 80% மருந்துகள் மார்க்கெட்லேயே இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல குணமளிக்கக்கூடிய மருந்தாக இதை டெவலப் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் பல 1000 வருடங்களுக்கு முன்பே நம்மளுடைய சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா தாதகி பூவை ஆஸ்துமாக்காக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இதே முறையில் தான் 100 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து 20 கிராம் பூக்களை இட்டு கொதிக்க வைத்து 500 மில்லியாக அதை குறைத்து வடிகட்டி அந்த ஒரு கஷாயத்தை காலை மதியம் இரவு முகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடிக்கடி அந்த மருந்தை ஒரு டீயாக குடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு முறை, 10 மணிக்கு ஒரு முறை, திருப்பி 1 மணிக்கு ஒரு முறை, திருப்பி ஒரு 4 மணிக்கு ஒரு முறை, திருப்பி ஒரு 7 மணிக்கு ஒரு முறை, திருப்பி இரவு ஒரு 9 மணிக்கு ஒரு முறை, ஒரு மூலிகை தேநீர் குடிக்கிற மாதிரி அந்த 500 மில்லி கஷாயத்தை ஒரு 10 முறையாக 12 முறையாக பிரித்து குடிக்கும்போது அது மிக வேகமாக ஒரு வேகமான பிராங்கோ டைலேட்டராக ஆக்ட் பண்ணி ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க உதவியது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் நிரூபித்திருக்கிறது. அதை நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா இதை இன்னொரு நாடு ஒரு ஆராய்ச்சி செய்து இது உபயோகமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உபயோகப்படுத்தும் போது தான் நமக்கு அதோட குணம் தெரிய வருகிறது. இரண்டாவது, இந்த தாதகி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகையான புதர் செடின்னு சொல்லலாம். இதோட வேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு புற்றுநோய், குறிப்பாக மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும் அதே போல் எலும்புகள் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது சேம் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் ரிசர்ச்சில் வந்து இன்றைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தாதகி பூவுடைய வேரை எடுத்து நன்றாக வெட்டி சுத்தம் செய்து ஒரு பெரிய சட்டியில் போட்டு மூடி வைத்து அதை வந்து பஸ்மம் செய்து அந்த பஸ்மத்திலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய 2 குறிப்பிட்ட ஆல்கலாய்ட்ஸை மட்டும் எடுத்து அதை வந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு கொடுக்க ஆரம்பிக்கும்போது மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் மூளை சம்பந்தப்பட்ட அதே போல் எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பிரெயின் கேன்சர் இருக்கக்கூடிய ஒருத்தரை எடுத்து அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்து ஒரு 2 வருடத்திற்கு பிறகு பார்த்தோன்னா மீண்டும் அதோட வளர்ச்சி இருக்கிறத பார்க்க முடிந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தாதகி பூவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேருடைய அந்த சூரணத்தை கொடுக்கும்போது இந்த 2 வருடத்தில் வளரக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 5 வருடம் ஆன பிறகு தான் வளருகிறது. அந்த 2 வருடத்தில் மிகப்பெரிய ஒரு கணிசமான ஒரு வளர்ச்சியை நாங்கள் பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போதும் இதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும் மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும் இந்த தாதகி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இதை உபயோகப்படுத்துகின்ற முறை அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு பெரிய சட்டி எடுத்து 1 கிலோ பூ, சுத்தப்படுத்தப்பட்ட பூவை போட்டு அதை வந்து மூடி சீலை செய்து மண்ணுக்குள் வைத்து பன்றி புடம் சொல்லுவாங்க. பன்றியோட உயரம் எவ்வாறு இருக்குமோ அந்த உயரத்துக்கு வந்து விராட்டிகளை அடுக்கி நம்ம புடம் போடணும். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டு அடுத்த நாள் எடுத்து அந்த கரைசலை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய சாம்பலை மட்டும் எடுத்து மருந்துக்கு பயன்படுத்தணும். அதை வந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு நம்ம பயன்படுத்தும் போது மிக வேகமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய காரணிகள், புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள் படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்க முடியும். இந்த தாதகி பூவுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தோலுடைய வனப்பை அதிகமாக்குகின்ற, தசைகளுடைய ஒரு ஸ்டிஃப்னஸை அதிகமாக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த சீனர்களுக்கு பொதுவாகவே ஒரு பழக்கம் உண்டு. அவர்களுடைய மார்பக பகுதி, பெண்கள் அதே போல் பிட்டப்பகுதி இதெல்லாம் வந்து ரொம்ப எடுப்பாக இருக்கணும்னு சொல்லி உலகத்திலேயே அதிகமான பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் நடக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சீனா தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இயற்கையான மருந்துகளில் இதை கொண்டு வர முடியுமாங்கிற நிறைய ரிசர்ச் நம்ம பார்த்தோம். அந்த ரிசர்ச்சில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தாதகியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்டை வந்து வெளிப்புற பூச்சாக அவங்க உபயோகப்படுத்தும் போது 1 மாத காலத்திலேயே தளர்வடைந்து போயிருக்கக்கூடிய மார்பகங்கள் கூட மீண்டும் ஒரு எழுச்சியுடன் வனப்புடன் மாற உதவுகிறது. அதே போல் ஒரு 40 வயது ஆகும்போது பெண்களுக்கு உருவ அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கூட மாற ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த தாதகியை கொண்டு சில நெய்கள் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு வணிக ரீதியாக கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நெய்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா உடலுடைய வனப்புக்கும் உடலுடைய அழகுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான பொருள்களாக இருக்கிறத பார்க்க முடிகிறது.
எனவே நேயர்களே, இந்த தாதகையை பொறுத்தவரையிலும் ஆஸ்துமா நோய்க்கு பிராங்கோ டைலேட்டர் குணம் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் எலும்பு மற்றும் மூளை புற்றுநோய்க்கு குணமளிக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் கொல்லத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவியல் குறித்த சர்ச்சைகள், அதாவது எது அறிவியல், எது அறிவியல் இல்லை, எது மூட நம்பிக்கை, எந்த அறிவியல் மக்களுக்கானது, எந்த அறிவியல் மக்கள் விரோதமானது, மரபுசார் அறிவியல், நவீன அறிவியல் என்றெல்லாம் அறிவியல் தொடர்பாக பல விவாதங்கள் தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் நடந்து கொண்டே இருந்திருக்கின்றன. அதில் இரண்டு விதமான அம்சங்கள் இருக்கின்றன. அறிவியல் தான் எல்லாவற்றையும் விட மேலானது, உயர்வானது. அறிவியல் என்பது மனித முன்னேற்றத்திற்கானது, அது பகுத்தறிவின் பாற்பட்டது என்று நம்புகிறவர்கள் ஒருபுறம். இன்னொன்று அறிவியலினுடைய நோக்கங்களை சந்தேகிப்பவர்கள். இந்த அறிவியலினுடைய நோக்கங்களை சந்தேகிப்பவர்களில் இரண்டு பிரிவினர் இருக்கிறார்கள். ஒருவர் அறிவியல் என்பது அது அடிப்படையான சில நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டது, அல்லது அறிவியல் எல்லைக்குட்பட்டது, அறிவியலால் அறியப்பட முடியாத பல விஷயங்கள் இருக்கின்றன என்று நம்பக்கூடியவர்கள். இன்னொரு பிரிவினர் அறிவியல் என்பது எந்த அளவிற்கு மனிதகுல முன்னேற்றத்திற்கு பயன்பட்டதோ அந்த அளவிற்கு மனிதகுலத்தினுடைய அழிவுக்கும் பயன்பட்டிருக்கிறது என்று வாதிடக்கூடியவர்கள். இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது சமீபத்தில் ஒரு விவாதம் முன்னிலைக்கு வந்திருக்கிறது. அதாவது இந்த நெடுவாசலில் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை வாயுவை எடுக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி, மக்கள் எழுச்சி நெடுவாசலில் நடந்து வருகிறது. அந்த சூழ்நிலையில் அந்த மக்களுடைய போராட்டத்தை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள், அல்லது அந்த போராட்ட முன்னணியினரை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம், அதாவது அவர்களுடைய அச்சம் எல்லாம் அறிவியல் பூர்வமானவை அல்ல, அவர்கள் பல சமயங்களில் இதுபோன்ற விஷயங்களில் தவறான கருதுகோள்களின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். அவர்கள் அறிவியல் அறியாத பாமரர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அப்படி நாம் ஒரேடியாக அதை சொல்லிவிட முடியுமா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. என்று கேட்டால், நீங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக எழுப்பப்படுகிற பல கேள்விகளில் முக்கியமானது விளைநிலங்கள் பாழாகிவிடும் என்று சொல்லப்படுவது, அதே போல் நிலத்தடி நீர் அடியாளத்திற்கு சென்றுவிடும் என்று சொல்லப்படுவது, இதுபோன்ற விஷயங்களின் காரணமாக அந்த மண்ணினுடைய தன்மையே மாறிவிடும் என்கிற அச்சங்கள், அதன் காரணமாக அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படலாம் என்கிற கேள்விக்கு நிரூபணபூர்வமான அறிவியல் பூர்வமான பதில்கள் தேவை. ஆனால் அப்படிப்பட்ட பதில்கள் தரப்படுவதற்கு பதிலாக அவர்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் மேல் மட்டுமல்ல, இது போன்ற ஒரு தொழில்நுட்பம் தொடர்பான விஷயங்கள் வருகிற போது அது கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்தவர்கள் மீதும் கூட அறிவியல் பார்வையற்றவர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஜப்பானில் வெடித்த அணுவுலையின் காரணமாக, ரஷ்யாவில் வெடித்த அணுவுலையின் காரணமாக எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்பட்டன என்பதை உலகம் பார்த்தது. அதை பார்த்த பிறகும் அணு உலை தொடர்பான அச்சங்கள் தேவையற்றவை என்று இங்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அணு உலைகள் முழுக்க முழுக்க பாதுகாப்பானவை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஜப்பானில் அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட அணு உலை என்பது பாதுகாப்பற்றிருந்ததா, அல்லது செர்னோபிலில் வெடித்த அந்த அணு உலை என்பது பாதுகாப்பற்றிருந்ததா என்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஏனென்றால் எல்லா விதமான பாதுகாப்புகளுக்குமே ஒரு எல்லைகள் உண்டு. எந்த விதமான அபாயங்களும் எதற்கும் நேரிடலாம் என்கிற உண்மையை மறைத்து ஒரு 100% பாதுகாப்பு இதற்கெல்லாம் இருக்கிறது என்று வாதிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அஞ்சுகிற மக்களை பார்த்து நீங்கள் அறிவியல் அறியாதவர்கள் என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதே போல் இன்னும் பல விஷயங்கள், உதாரணமாக இயற்கை உணவை பற்றி பேசக்கூடியவர்கள், இயற்கை வேளாண்மையை பற்றி பேசக்கூடியவர்கள், அல்லது இயற்கை மருத்துவம் அல்லது பாரம்பரிய மருத்துவத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாமே கூட அறிவியலற்றவர்கள் என்கிற ஒரு பார்வையை தொடர்ந்து ஒரு தரப்பு நவீன அறிவியலின் தரப்பாக பேசக்கூடியவர்கள் முன்வைக்கிறார்கள். இது உண்மையிலேயே நியாயமான ஒரு போக்கா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால், மனிதகுலம் நவீன அறிவியலின் மூலமாக அடைந்த சாதனைகள், பயன்கள் எல்லையற்றவை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மிகப்பெரிய அளவிற்கு மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் நவீன அறிவியலால் மேம்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் மூட நம்பிக்கைகளினால் அல்லது போதுமான மருத்துவ வசதிகள் இல்லாதனால்
ஏராளமான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் குறுகிய வயதில் இறந்திருக்கிறார்கள், கொள்ளை நோய்களால் இறந்திருக்கிறார்கள். அதே போல் சராசரி ஆயுள் என்பதே ஒரு காலத்தில் 35 வயது 40 வயது என்பதாகத்தான் இருந்திருக்கிறது. பல கொடிய நோய்களுக்கு மருந்துகள் இல்லாமல் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக தொழில்நுட்ப வசதிகள் பெருகி இருக்கின்றன, தொலைத்தொடர்பு பெருகி இருக்கிறது, பொது சுகாதாரம் மேம்பட்டிருக்கிறது, பல்வேறு விதமான மனித வாழ்க்கையினுடைய வாழ்க்கை தரம் சார்ந்த பல அம்சங்கள் மேம்பட்டிருக்கின்றன என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஹீரோஷிமாவிலும் நாகசாகியிலும் போடப்பட்ட அணுகுண்டுகள் அவை அறிவியல் ஆராய்ச்சியின்றி வந்தனவா? அந்த ஆராய்ச்சிகளை செய்தவர்கள் விஞ்ஞானிகள் தானே. அந்த அறிவியல் என்பது இன்றைக்கு ஒரு தனி தொழில்நுட்பம் இல்லையா? இன்றைக்கு அணுக்கதிர் இயக்கத்தை பயன்படுத்தி மருந்துகள் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் அதை பயன்படுத்தி இன்றைக்கு ரேடியம் போன்ற சிகிச்சைகள், புற்றுநோய்க்கு சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. அதே சமயத்தில் லட்சக்கணக்கான மக்களை ஒரே நொடியில் கொண்டிருக்கக்கூடிய அணுகுண்டுகளும் அதே அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தித்தான் செய்யப்படுகின்றன. அதே போல் மிகப்பெரிய அளவிற்கு ஆயுதங்களை அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டுபிடித்து உற்பத்தி செய்து உலகம் முழுக்க லட்சக்கணக்கான யுத்தங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது கெமிக்கல் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள் அதெல்லாம் அறிவியல் ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டவை. இன்னொன்று, மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகளினுடைய நலன்களுக்காக, மிகப்பெரிய வர்த்தக நலன்களுக்காக அல்லது ஏகாதிபத்திய நாடுகளுடைய நலன்களுக்காக புதிய தொழில்துறைகளில் அறிவியல் பெருமளவுக்கு பயன்படுத்தப்பட்டது. அது பெருமளவிற்கு மனித உழைப்பை வெளியே தள்ளியது மட்டுமல்ல, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அல்லது இயற்கை சுற்றுச்சூழலை அளிப்பதில் அது ஒரு பெரிய பாத்திரத்தை வகித்தது என்று சொல்லலாம். மரபணு மாற்ற விதைகளின் மூலமாக நம்முடைய சுற்றுச்சூழல் தொடர்ச்சி துண்டிக்கப்பட்டது. உரங்கள், பூச்சி மருந்துகளின் விளைவாக நீங்கள் உற்பத்தி அளவு உயர்ந்தது என்று சொன்னார்களே தவிர நிலத்திற்கும் அதன் மூலமாக மனித உடலுக்கும் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. இன்று நாம் உண்ணுகிற ஒவ்வொரு உணவிலும் பூச்சி மருந்துகளுடைய விஷம் கலந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள் அருந்தக்கூடிய தாய்ப்பாலில் கூட அது கலந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிற போது நாம் அறிவியல் என்பதை நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம் என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. இந்த இடத்தில் தான் இந்த அதீதமான அறிவியல் ஆட்சிக்கு எதிராக, அறிவியலினுடைய அதிகாரத்திற்கு எதிராக உலகம் முழுக்க மக்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய மேற்கு நாடுகளில் கூட முழுக்க அறிவியல் மயமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறாக அறிவியலினுடைய தொழில்நுட்பத்தினுடைய ஆதிக்கம் குறைந்த ஒரு வாழ்க்கை முறையை நோக்கி மக்கள் செல்வதற்கு விரும்புகிறார்கள். ஒரு இயற்கையான வாழ்க்கை முறையை நோக்கி, இயற்கையான உணவுகளை நோக்கி, அல்லது ஒரு அறிவியலினுடைய கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி செல்வதற்கு மக்கள் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான வெறுமையை இன்றைக்கு உருவாக்கி இருப்பதை பார்க்கிறார்கள். நுகர்வு கலாச்சாரமாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு விஷயங்களில். இன்னொன்று, அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்பது பல சமயங்களில் மக்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக, அது மருத்துவம் சார்ந்த கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம், வேறு எந்த துறை சார்ந்ததாக இருக்கலாம், மக்கள் அனைவருக்கும் பரவலாக கிட்டக்கூடியதாக அது இல்லை என்கிற ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் பெருமனே இந்த அறிவியல் என்பது ஒன்று அதிகாரத்தினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டது, அல்லது பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே பயன்களை தரக்கூடியதாக அது மாற்றப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட சிலையில் அதற்கேற்ற ஆராய்ச்சிகளுக்கு முன்னுரிமைகள் கொடுக்கப்படுகின்றன. மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய ஆராய்ச்சிகளுக்கு, மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு முன்னுரிமை தரப்படுவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அறிவியலினுடைய அதிகாரம் பற்றிய கேள்விகள் எழுகின்றன. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு அறிவியலின் பெயரால் மக்களை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் சுரண்ட முடியும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. ஒரு அரசாங்கம் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய சார்பான கார்ப்பரேட்டுகளுக்கு நலன் தரக்கூடிய வகையில் அது இன்றைக்கு இயற்கையை அழிக்கலாம், வேளாண்மையை அழிக்கலாம், அந்த நிலங்களை எல்லாம் தங்களுடைய ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தங்குதடையற்ற ஒன்றாக பயன்படுத்தலாம் என்பதற்கு அறிவியலை ஆதாரம் காட்டுகிறது. ஆனால் இதற்கு மாற்று கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களும் அறிவியலாளர்கள் தான். அறிவியல் மரபில் வந்த பலர் தான் பல குற்றச்சாட்டுகளை அணு உலைக்கு எதிராகவோ அல்லது நவீன வேளாண்மைக்கு எதிராகவோ சொல்லி வந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அறிவியலினுடைய அணுகுமுறை குறித்து மாறுபட்ட பார்வைகள் இருக்கின்றன, அறிவியலினுடைய விளைவுகள் குறித்து மாறுபட்ட பார்வைகள் இருக்கின்றன. அந்த வகையில் தான் அதிகார வர்க்க அறிவியல் என்ற ஒன்று இருக்கிறது, மக்களுக்கான அறிவியல் என்ற ஒன்று இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் அதிகார வர்க்க அறிவியலை மட்டுமே அறிவியல் என்று நம்பிக்கொண்டு மக்களுக்கான அறிவியலை நாம் புறக்கணிக்கிறோம். மக்களுக்கான அறிவியல் என்பது மக்களை உருவாக்குகிற அறிவியல் அல்ல, மக்களுடைய நலன்களை பாதுகாக்கிற ஒரு அறிவியல் பார்வை. அந்த பார்வையைத்தான் நாம் முன்னெடுக்க வேண்டும். அப்படி முன்னெடுத்தால் இயற்கை உரிமைகளுக்காக போராடுகிற மக்களை நாம் அறிவியல் தெரியாத மூடர்கள் என்று சொல்ல மாட்டோம். அவர்களையும் நாம் மக்களின் அறிவியலினுடைய ஒரு பகுதியாகத்தான் பார்ப்போம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் ஜீவா கோ. ஒரு கவிஞரா, பழங்குடியின சமுதாயத்திலிருந்து இன்னைக்கு முன்னேறி வந்த ஒரு மனிதரா, கவிதைகள் அப்படின்னு வரும்போது இவர் எடுத்துக்கிற கருப்பொருள்கள் என்னவா இருக்கு, இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கு, ஒரு மாற்றம் வேணும் போது கவிஞரா கவிதைகள் மூலமா இவர் செஞ்சுட்டு இருக்கிற பணிகள்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு கவிஞராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கவிதைகள் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 2005 உங்களோட படைப்பு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. சமூகத்தின் மேலே இருக்கிற ஒரு தாக்கம் தான் சுனாமி, இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள்லாம் வரும்போது அதில் ஒரு அந்த பாதிப்பாக விளைந்தது தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு கவிஞராக உருமாறி இருக்கீங்க. அப்படின்னும் போது சமூகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய கவிதைகள் மூலமாக நீங்கள் குரல் கொடுத்துட்ருக்கீங்க. இன்றைய சமுதாயம் எப்படி இருக்குது, ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னும் போது மாணவர்கள் இடத்துல ஒரு மாற்றம் ஏன் தேவை, அதோட அவசியம் என்ன, அரசு அதிகாரியாக நீங்கள் பணிபுரிஞ்சிட்டு இருந்தாலும் நீங்கள் சார்ந்த சமூகத்துக்கு எதையாவது செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு அமைப்பு ரீதியாகவும் பணி செஞ்சிட்ருக்கீங்க. பழங்குடியின சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த அளவுக்கு இன்னுமே படிப்பறிவே இல்லாத ஒரு நிலை இல்லை. இன்றைக்கி நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இன்னும் எல்லோருக்கும் கல்வி அப்படிங்கிறதோட அவசியம் என்ன, அதை எப்படி வலியுறுத்தி சொல்ல முடியும், அவங்க எந்த அளவுக்கு அந்த நாள்லேயே ஒரு இயற்கையோட ஒத்து வாழ்ந்திருந்தாலும் பகுத்தறிவோட சிந்தனைகளோடையே இருந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்துருக்கீங்கன்னு ஒரு கவிஞரா, ஒரு சமூக ஒரு பொறுப்பாளர் அப்படிங்கிற முறையில் உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். எல்லா கவிதைக்கான ஒரு எண்ணம் இதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சார்ந்த சமூகத்துக்கு நீங்க எதையாவது திருப்பி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க சார்ந்த பழங்குடியின சமுதாயத்தோட மக்கள் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க? மேடம், என்னுடைய பேர் இயற்பெயர் வந்து ஜீவா பிரசாத் மேடம். ஜீவா கோ அப்படின்ற பேரில் தான் நான் கவிதை எழுதிட்டு இருக்கோம். என்னுடைய சொந்த ஊர் குந்தாக்கத்துக்கிற நீலகிரி மாவட்டம் மேடம். கோத்திரம் எனப்படக்கூடிய கோஸ் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் நான் இது என்னுடைய இதை நான் கவிதை நிலையில் சொல்லணும்னு பார்க்குறேன் மேடம். ஆதி வம்ச பழங்குடியினத்தில் கோமகனாய் பிறந்து நீலமலையிலே மலைமகனாய் வளர்ந்து அம்மலையிலே கவிமகனாய் கவி பாடி கொண்டிருக்கும் ஜீவா கோ என்பவன் தான் மேடம் நான். எங்களுடைய சமுதாயம் ஒரு பழங்குடி சமுதாயமாக இருந்தாலும் ஒரு பகுத்தறிவு நிறைந்த சமுதாயம் அப்படின்னு சொல்கிறது நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன் மேடம். ஏன்னா உடன்கட்டை ஏறி கொண்டு இருந்த காலகட்டத்திலே கணவனை இழந்த பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுத்த பகுத்தறிவு நிறைந்த சமுதாயம் தான் எங்கள் சமுதாயம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கடவுள், எங்களுடைய கோயில், அதை பற்றி சொல்லி அவனோட எங்களுடைய கடவுள் அப்படின்றது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதுதான் மேடம் எங்களுடைய கடவுள். எங்களுடைய கடவுள் பேர் வந்து ஐநூறு அமுனோர்னா எங்களுடைய வார்த்தையில் தமிழில் சொல்லணும்னா அது அம்மா அப்பா. எங்களை படைத்த மூதாதையர்களும் எங்களுடைய கடவுள். எங்களுடைய கோயில் அப்படின்றது வந்து எங்களுடைய தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம். எங்கள் கோயிலுக்கு உருவ வழிபாடில் கிடையாது மேடம். கோயிலுக்குள்ளே எங்களுடைய குலத்தொழில் வந்து விவசாயம் செய்வதற்கு தேவையான கத்தியாகட்டும், அப்புறம் மண்வெட்டியாகட்டும் எல்லாம் செய்யணும். அந்த பற்றை தான் எங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கும். எங்களுடைய கோயிலுக்காக நான் செய்ய போகிறது 3 ஒரு பண்டிகை தான் மேடம். ஃபஸ்ட்டு ஜனவரியில் பண்ணுவோம். ஜனவரியில் என்னென்னா வந்து ஏறிட்டுப்பம் அப்படிம்போம். ஏறிட்டுப்பம்னா தமிழில் வந்து விதை விதைக்கிறது தான் ஏறிட்டுப்பம் அப்படிம்போம். அதுக்கப்புறம் பிப்ரவரியில் ஒன்று பண்ணுவோம். பிப்ரவரியில் வந்து உப்புஸ்பம் அப்படிம்போம். உப்புஸ்பம்னா மாட்டுக்கு உப்பு காய்ச்சிறது. உப்புஸ்பம் மாடு எங்களுடைய குலத்து தொழிலில் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஜூன் ஜூலையில் மேடம் விளைத்துப்பம் அப்படிம்போம். விளைத்துப்பம்னா வந்து அறுவடை செய்கிறத விளைத்து அப்படிம்போம். இது 3 தான் மேடம் நாங்கள் பண்டிகையாக செய்கிறது. மற்றபடி இந்த பூஜை பனஸ்காரம், இந்த தேங்காய் உடைக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இதை வந்து நாஸ்திகர் கூட எங்கள் கடவுளை கண்டிப்பாக ஒத்துக்கு தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு பொங்கல், தமிழ் இதில் அதே கலாச்சாரம் தான். கண்டிப்பாக அந்த ஒரு சமுதாயத்தில் நான் வந்து நினைக்கிறது எனக்கு ரொம்பவும் ஒரு பெருமையாக இருக்குது மேடம். அதனால தான் என்னுடைய கருத்துக்கள் என்னமோ சொல்கிற மாதிரி பகுத்தறிவு நிறைந்த கருத்துக்களை தான் போயிட்டுருக்கு மேடம். அது இல்லாமல் எங்கள் சமுதாயம் இத்தனை பகுத்தறிவு நிறைந்த சமுதாயமாக இருந்து கூட கொஞ்சம் வளர்ச்சின்றது இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கான வளர்ச்சிக்கான காரணமே வந்து ஒரு படிப்பறிவு கொஞ்சம் வேணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஒரு 8 வருஷமாக நாங்கள் நண்பர்களும் சேர்ந்து
பாரத தமிழ்கோ நண்பர்கள் நற்பணி இயக்கத்தை உருவாக்கி எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய சமுதாய மாணவர்கள் படிப்பறிவில் உலகளவில் ஃபேமஸாக வரணும். இப்போ படிச்சு தான் இருக்காங்க மேடம். எங்கள் இதில் ஒரு ஐஆர்எஸ் ஐஎஸ் ஆஃபீஸரில் இருக்காங்க, டாக்டரில் ஒரு 4-5 டாக்டருங்க வந்திருக்காங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு கல்வி அறிவு வேணும். பாதி மட்டும் கிடைச்சாச்சுன்னா அது ஒரு ஊனமான ஒரு தேசமாக தான் இருக்கும். அத்தனை பேரும் படித்தாதான் அது உண்மையான நிறைவான தேசமாக இருக்கும். அதே தான் அதை கணக்கிட்டு தான் நாங்கள் 10ஆவதில் வந்து 400 மதிப்பெண் மேடம் பொதுத் தேர்வில், அதே 12ஆம் வகுப்பில் 1200. இதுக்கு மேலே மதிப்பெண் எடுக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் நாங்கள் சிறப்பித்து கௌரவித்து அவங்களுக்காக ஒரு திருவிழா மாதிரி அந்த ஒரு கல்வி திருவிழாவை நாங்கள் வருஷம் நாங்கள் கொண்டாடிட்டு வரோம். அதை சொல்லணும், அந்த இயக்கத்தை பற்றி ஒரு கொள்கை, எங்கள் தாரக மந்திரம் அதுதான் மேடம். கோயில் அறையில் அமர்ந்திருக்கும் கல் சிலைகளில் கடவுள், பள்ளி அறையில் குவிந்திருக்கும் கல்வி அறிவே கடவுள். எனவே கல் சிலைக்கு ஆராதனை காட்டுகின்ற உன் கரங்கள் கல்வி அறிவுக்கும் ஆதரவு காட்டிடட்டும். பின் நம் சமுதாயத்தில் உள்ள கல்லாமையை களையெடுத்துடுவோம், அறியாமையை அறுத்து அழித்திடுவோம், இல்லாமையும் இயலாமையும் நம் சமுதாயத்தில் இல்லை என்று உலகிற்கு எடுத்துரைத்திடுவோம். அந்த கான்செப்டில் தான் மேடம் நாங்கள் இதை கண்டிப்பாக சார். ஒரு சமூகம் முழுமையாக வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு இருக்கீங்க. அதுக்காக ஒரு அமைப்பு ரீதியாக எவ்வளோ தூரம் அதுக்கு உறுதுணையாக இருக்க முடியுமோ அதற்கான பணிகள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது ஒரு கவிஞனாக நீங்கள் உருமானது, இப்போ உங்களுடைய படைப்பு அப்படின்னா 2005 நீங்கள் ஒரு படைப்பாளியாக மாறினேன்னு சொல்கிறீங்க. அந்த தாக்கம் எப்படி ஏற்படுது, அந்த காலகட்டம் பற்றி சொல்லுங்கள் மேடம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு விவசாயி தான் இருந்தோம். விவசாயம் இருக்கிற வந்து 8th குரோட போராடுறவங்களுக்கு சமயம் டைமே கிடைக்காது மேடம். நாங்கள் எப்பவும் மண்ணோட தான் போராடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் எனக்கு மத்திய அரசாங்கத்தில் பணி கிடைச்சி, அது வந்து ஒரு காவலர் பணி மேடம், செக்யூரிட்டி. அது நைட் இரவு பணி தான் ஜாஸ்தி மேடம். எனக்கு சிந்தனைகள் ஜாஸ்தி, ஃபஸ்ட்லேருந்து சிந்தனைகள் ஜாஸ்தி இருக்கும் மேடம். சமுதாய தாக்கம் ஜாஸ்தி எனக்கு இருக்கும். அப்போ தான் நான் ஸ்டார்ட் 2005 மார்ச்சில் தான் மேடம் 4ஆம் தேதி நான் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டு. அந்த டைமில் தான் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான மோசமான சுனாமியும் கும்பகோணம் தீ ஊற்றிருக்கோம் பசங்க. அது 2 எனக்கு ரொம்பவும் பாதிச்சு. அது சரி, நம்ம வரிகளில் நம்முடைய கவலைகளை எழுதலான்னு தான் எழுதுனது. ஃபஸ்ட்டு நான் கும்பகோணம் தீ விபத்துக்காக எழுதுனது மேடம். அதை நான் இந்த கவிதையை சொல்லலான்னு பார்க்குறோம். பாண்டிய மன்னன் தவறு செய்தான் என்பதற்காக மதுரையை அழிக்க வந்தாய் அக்னியாக, பாதிக்கப்பட்ட கண்ணகிக்காக. ஆனால் என்ன தவறு நடந்தது என்பதற்காக பள்ளி சிறுவனின் பிஞ்சு உடலை அழிக்க வந்தாய் கும்பகோணத்திற்கு. தவறு நடந்திருந்தாலும் அத்தவறு நடத்தியவர்களை மறந்துவிட்டு அப்பிஞ்சு உடலைத்தான் உனது கண்களுக்கு பட்டதா? நீ எரித்து சென்றது அப்பிஞ்சு உடல்களை மட்டுமல்ல, எங்களின் உள்ளங்களையும் சேர்த்துத்தான். நீ எரிந்த அன்றே அணைந்து விட்டாய், ஆனால் எங்களின் உள்ளங்கள் இன்றும் கூட எரிந்து கொண்டு தான் உள்ளது. எரிகின்ற எங்களின் உள்ளங்களை கண்ணீர் விட்டாவது அணைத்தோம், ஆனால் எங்களின் கண்ணீர் அனைத்தும் வற்றி விட்டதே தவிர எரிகின்ற எங்களின் உள்ளங்கள் இன்றும் கூட எரிந்து கொண்டு தான் உள்ளது. இது எழுதுனது மேடம். அதுக்கப்புறம் சுனாமிக்காக எழுதுனது கவிதை மேடம். சாமி, நீ எங்களை காண உனக்கு ஆசையாக இருந்திருந்தால் தென்றலாக வந்திருக்கலாம், மழை துளியாக வந்திருக்கலாம், ஒளி கதிராக வந்திருக்கலாம். ஆனால் சாமி, நீ சுனாமியாக வந்து விட்டாயே. வந்தது தான் வந்தாய். இங்கு உள்ள எங்களின் உடைமைகளை மட்டும் எடுத்து சென்றால் அதை நாங்கள் மீண்டும் திரும்ப பெற்றிருப்போம். ஆனால் எங்களின் அன்பு சகோதரர் உயிரையெல்லாம் எடுத்து சென்று விட்டாய். அதனை எப்படி நாங்கள் மீண்டும் திரும்ப பெற முடியும்? இங்கே உள்ள ஜாதி மதம் கலவரம் அரசியல் தீவிரவாதம் போன்ற அழிங்களை அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் எங்களின் ஆனந்தத்தையும் அமைதியும் எல்லாம் வைத்து சென்று விட்டாய். சாமி, நீ எழுப்பும் உனது அலைகள் கூட சில சமயம் அமைதி அடைகிறது என்று நினைக்கின்றேன். ஆனால் நீ சுனாமியாக வந்ததிலிருந்து எங்களின் அமைதியை நிரந்தரமாக வைத்து விட்டு சென்று விட்டாய் சாமி. இந்த மாதிரி ஒரு தாக்கத்தில் விட்ட கவிதைகள் போகும் மேடம். அதுக்கப்புறம் தான் சமுதாயத்தில் ஏற்படி ஒரு சின்ன ஒரு எல்லா ஒரு அநீதி அப்புறம் எல்லாமே அந்த மாதிரி கவிதைகள் என்னுடைய படைப்பில் போயிட்டே இருக்குது. என்னுடைய படைப்பில் பற்றி சொல்லணும்னா, என்னை பற்றி நான் கவிதை சொல்லணும்னா, சமுதாயத்தில் என்னுள் ஏற்பட்ட தாக்கத்தையும் உணர்வுகளையும் கொண்டு தான் நான் கவிதைகள் படைத்து கொண்டுள்ளேன். எனது கவிதைகளானது மரபு கவிதையும் அல்ல, புது கவிதையும் அல்ல, உணர்வுகள் நிறைந்த உண்மையான கவிதைகள் தான் அது. இதை எழுதும் நானும் கவி பாடும் கவிஞனும் அல்ல, ஞானங்கள் பெற்ற ஞானியும் அல்ல, புலமை நிறைந்த புலவனும் அல்ல, உங்களின் ஒருவனான இந்தியன் தமிழன் மனிதன். இந்த ஒரு கண்ணோட்டம், இந்த ஒரு கான்செப்டில் என்னுடைய கவிதைகளை நான் எழுதிட்டு இருக்கேன் மேடம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வந்து இயற்கை வளங்களை பற்றி, ஏன்னா நாங்கள் அங்கே இயற்கை வளங்கள் மரங்கள் நம் நாட்டுக்கு கண்டிப்பாக வேணும். மரங்களை கொஞ்சம் வளர்க்கணுன்றதுனால தான் நாங்கள் இதெல்லாம் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம் மண்ணோடைய இதயமே மரம் தான் மேடம். மரத்தை அழிச்சிட்டோன்னா மண் இருக்காது, மண் இல்லைன்னா மனுஷனும் இருக்க மாட்டான். அந்த ஒரு இதில் தான் நாங்கள் எங்கள் சமுதாயத்திலேயே ஒரு சோலையை நாங்கள் ஒரு கடவுளாக வழிபடுவோம் மேடம். எங்கள் ஊரில் ஒரு சோலை இருக்குது, ஒரு 5 ஏக்கர் சோலை. அது எங்களுக்கு தொடப்பு தேல் அப்படிம்போம். தொடப்பு தேல் அப்படின்னா வந்து கடவுளுடைய கோயில்னு அர்த்தம். அது அங்கே வந்து நாங்கள் செருப்பு போட்டு போக மாட்டோம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போக மாட்டோம். அங்கேருந்து வளர்கிற இந்த ஒரு கட்டை கூட நாங்கள் எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி கண்டிஷன். ஏன்னா இப்போது இந்த வறட்சி மேடம், இந்த காலங்களில் வறட்சி கட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது.
இந்த மாதிரி வறட்சி கட்டத்தில் அந்த மண் வந்து வேறு பிடிச்சி தண்ணி வச்சுருக்கோம் மேடம், ஸ்டோரேஜ், மறந்த ஸ்டோரேஜ். அது என்ன பண்ணும், எங்கள் நீலகிரி மாவட்டத்தில் மலையிலேருந்து அப்படியே கீழே விடும். கீழே விடும்போது அந்த மணல் இருக்கு இல்லைங்களா, மணல் ஒரு ஸ்டோரேஜ், இது 2 ஒரு ஸ்டோரேஜ் இருந்தால் எத்தனை ஒரு நாங்கள் வறட்சி இருந்தாலும் 6 மாதம் 1 வருஷம் கூட மழை இல்லைனா கூட நம்ம அந்த தண்ணியை குடிச்சிட்டுக்கலாம். இப்போ இந்த மரத்தையும் அழிச்சிட்டாங்க, மணலையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. அதனால் இப்போ தண்ணி கூட நம்ம இல்லாத கண்டிஷனில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் மேடம். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவும் எனக்கு வருத்தமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஒரு விஷயமா ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் அப்படின்னும் போது இயற்கை உங்களுடைய ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை அப்படியே இருக்கு. இன்னைக்கு இயற்கை அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தேவைகளும் அதிகமா இருக்கு. இப்போ இங்க வார்தா புயல் வந்துச்சு, சென்னையை வேரோட அப்படியே சாச்சிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். சுற்றி இருக்கிற மரங்கள் வளர்க்குறதோட அவசியம் என்ன? மழை ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதையெல்லாம் தாண்டி இயற்கையை வந்து அழிக்காம நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியத்துல ஏன் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? ஏன்னா இது நாங்கள் எங்களோட முன்னோர்களை இதை பண்ணது தான். மண் வந்து மனிதனுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை மேடம், உலகத்தில் அத்தனை உயிரினுக்கும் சொந்தமானது. நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு சாம்ராஜ்யமும் ஒரு ஆட்சி செஞ்சது கிடையாது. அந்த பூர்வீகத்துலேருந்து நாங்கள் ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் தான் இருந்தோம். நாங்கள் தோடாசு, குருமாசு, இருளாசு நாங்கள் இருந்த ஒரு மண்ணு தான். ஏன்னா அந்த காலத்தில் யாருமே ஆட்சி, நாங்கள் அந்த மத்தனை மணி நாங்கள் சொந்தம் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் தெரியும் பழங்குடி மக்களுக்கு மண் வந்து மனுஷனுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, உலகத்தில் அத்தனை உயிருக்கும் சொந்தம் அப்படின்றது. அதனால தான் விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட எந்த விலங்கும் மனிதனை வேட்டையாடவில்லை மேடம். என்று அவன் அந்த இயற்கை நியத்துவத்திற்கு மாறாக நிலங்களையும் மரங்களையும் வேட்டையாட தொடங்கி விட்டானோ அன்றே விலங்குகள் மனிதனை வேட்டையாட தொடங்கி விட்டது. இன்றைக்கும் கூட மேடம் எங்கள் ஏரியா ஒரு நாங்கள் கோட்டாஸ் ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு ஒரு வனவிலங்குகள் கிடையாது, இருந்தாலும் அந்தளவுக்கு எங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த குருமா சிறுலாசில் இருக்காங்க ஏரியாவும் அவங்க இருக்கும்போது யானை அந்த ஒரு ஆப்போசிட்டில் தான் இருக்கும், இவங்க இந்த இடத்துல இருப்பாங்க. அந்த யானை அவனை கிராஸ் பண்ணிட்டு போவோம், இவனை அதை கிராஸ் பண்ணிட்டு போவோம். ஆனால் அது ஒன்றுமே பண்ணாது. இன்றைக்கி வரைக்கும் எஸ்டியை வந்து ஒரு பழங்குடி மக்களை வந்து ஒரு யானை ஒரு வனவிலங்கு அடித்ததாக சரித்திரமே கிடையாது. இவனை கேட்டு பார்க்கலாம் மேடம். இருந்தாலும் இன்றைக்கி அந்த வனவிலங்குகள் யானைகள் எங்கே அந்த மக்கள் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த எஸ்டேட் இருக்கு, அந்த டீ எஸ்டேட், அதெல்லாம் ஒரு ஃபாரஸ்ட்டாக இருந்தாச்சு மேடம். அவன் 1000 ஏக்கர் 100 ஏக்கர் எல்லாத்தையும் அடித்து டீ எஸ்டேட் பண்ணியாச்சு முதலாளி. ஆனால் பாவம் அங்கே வேலை செய்யக்கூட தொழிலாளி தான் அந்த யானைகள் தாக்கிட்டு இருக்கு. அதுக்கு தெரியும் இது இடம் என்னுடைய இடம் அப்படின்றது. விவசாயம் தான் உங்களோட பிரதான தொழில் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக எந்த மாதிரியான ஒரு பணிகள்லாம் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திட்டு செஞ்சிட்ருக்கீங்க மேடம்? விவசாயம் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து என்றைக்கு விவசாயத்தை மனுஷன் கண்டுபிடிச்சாலும் அன்றைக்கி தான் மனுஷன் ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கையை தொடங்கினான்றது என்னுடைய கருத்து. அதுக்கு முன்னாடி அவன் பசிக்காக உணவுக்காக எல்லாம் ஒரு காட்டுவாசியாக அலைஞ்சிட்டு தான் இருந்தான். என்றைக்கு அவன் விவசாயத்தை கண்டுபிடிச்சான் அப்போ தான் அவனுக்கு குடும்பம் பண்ணி ஒரு விவசாயத்தை பண்ணி இதான் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வாழ்க்கையில் அவனை ஸ்டார்ட் பண்ணான். அந்த கண்டிஷனில் நாங்கள் வந்து எங்கள் ஃபஸ்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து இந்த காரட் இதெல்லாம் கிடையாது மேடம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த கோதுமை, ராகி இந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த காரட்டு இதெல்லாம் பீட்ரூட்டு இதெல்லாம் போட்டு இப்போ வந்து மேக்ஸிமம் ஊட்டியில் வந்து இந்த கோதுமை ராகி கூட கிடையாது. இப்போ எல்லாமே இந்த கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி கண்டிஷன் தான் போகுது. இப்போ மழை இல்லாமல் இதே சமயத்தில் வறட்சி வேறு, ரொம்பவும் இப்போ விவசாயம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க மேடம். அதெல்லாம் நினச்சாச்சுன்னா ரொம்பவும் ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. தேயிலை கூட கரெக்டான ஒரு ரேட்டு எங்களுக்கு இப்போ கிடைக்க மாட்டேன்றது. ஒரு விவசாயம் தான் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப எனக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கும். அதில் கூட எனக்கு ஒரு கவிதை வரும் மேடம், அந்த விவசாயத்தை கதைத்தை நான் சொல்லலான்னு பார்க்குறோம். மண்ணில் பாடுபட்டு உழைப்பவன் விவசாயி, அம்மண்ணை விதை விதைப்பவன் விவசாயி, அவ்விதையை நீர் பாய்ச்சி பயிராக்குவது விவசாயி, அப்பயிரை உற்பத்தியாக்குவது விவசாயி, உற்பத்தியான பொருளை விளைவிப்பது விவசாயி, விளைந்த அப்பொருளை எடுப்பது விவசாயி, எடுத்த பொருளை விற்பனை செய்வதோ இடைத்தகரான வியாபாரி. வியாபாரியோ அப்பொருளை விற்பனை செய்த பணத்தில் பல அடுக்குமாடி கட்டிடங்களை வாங்கி குவிக்கிறான். ஆனால் விவசாயியோ அப்பொருளை உற்பத்தி செய்ய வாங்கிய கடனை கூட அடைக்க முடியாமல் தவிக்கிறான். அதை நினைத்து வடிக்கிறான் கண்ணீர். அவன் வடிக்கும் அக்கண்ணீரை போன்று நாட்டின் மொத்த விவசாயிகளின் கண்ணீரையும் ஒன்று சேர்த்தால் புதிய காவிரி நீரையே உருவாக்கிவிடலாம். ஆனால் எத்தனை அரசுகள் வந்தாலும் காவிரி நீரின் பிரச்சனை தீர்த்து வைப்பதும் இல்லை, எங்களின் விவசாயியின் கண்ணீரை துடைக்க அணைப்பதும் இல்லை என்று நினைக்கும்போது ரொம்ப மனசு வருத்தமான ஒரு விஷயமாக தான் எடுக்கும் மேடம். அது ஒரு காவிரி பிரச்சனை வந்ததுக்காக நான் ஒன்று இதை நீருக்காக ஒரே மேட்டு சொல்லலான்னு பார்க்குறேன் மேடம். எங்கள் நீலகிரி மாவட்டத்தில் இந்த யூக்கலிப்டஸ் கற்பூர மரம் அப்படிப்பாங்க, அப்புறம் சீகை மரம் ஒன்று இருக்குது மேடம். யூக்கலிப்டஸ் பரவாயில்ல, அதோட மோசமான இதுதான், ஏன்னா நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கும், அதெல்லாம் ஒரு ஆயுர்வேத ஒரு காற்று கிடைக்கும். ஆனால் இந்த சீகை மரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மேடம். அந்த மரம் வந்து இந்த வருஷம் நீங்கள் 1 ஏக்கரில் போட்டால் 2 வருஷம் பார்த்தாச்சுன்னா அது 10 ஏக்கரில் பரவிடும். இந்த கரவேல மரம் மாதிரி மேடம். அதனால் எந்த யூஸும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது. இப்போ பார்த்தாச்சுன்னா மொத்தமாக அந்த மரம் இங்கே நீலகிரியில் வளர்ந்துச்சு மேடம். அதே நீங்கள் அந்த ஈக்கோலபிஸ்ட் மரமும் அந்த சீகை மரம் சொல்லுங்கள், அந்த சீகை மரத்தை 2 அழிச்சிட்டு
அதுக்கு பதிலாக காட்டு மரத்தை நீங்கள் நட்டிங்கன்னு வைங்க, நம்ம நட்டோன்னு வைங்க மேடம், எங்கள் நீலகிரி மாவட்டத்திலேருந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு காவிரி நீரை நாங்கள் உங்களுக்கு தரலாம். அந்தளவுக்கு ஒரு அந்த நிலத்தடி நீர் அதை உறிஞ்சி எடுக்குது. நாங்களும் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சதுப்பு நிலம் மேடம், அங்கெல்லாம் போனால் இந்தளவுக்கு நம்ம கால் வந்து உள்ளே போகும். இப்போ ப்ளே கிரவுண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த மரத்தினால. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்து அதில் எல்லாம் பண்ணி காட்டு மரத்தை வளர்க்கணும், இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம். அதை நாங்கள் சின்னதாக பண்ணிகிட்டு இருக்கோம் மேடம். கடைசியாக கொஞ்சம் பெருசாக அதை பண்ணணும். அதுதான் நீங்கள் ஒரு அமைப்பு ரீதியாக நிறைய விஷயங்களுக்கு ஒன்று சேர்ந்து உங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா குரல் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை பழங்குடியின மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான பணிகளில் உங்களை ஈடுபடுத்திருக்கலாம். அதான் மேடம், ஏன்னா நாங்கள் இருக்கிற நண்பர்கள் எல்லாமே எல்லா குடும்பம் இதெல்லாம் அந்தளவுக்கு நாங்கள் ஒரு பெருசாக வளர்ந்தது கிடையாது மேடம். இப்போ தான் எங்களுடைய குடும்பத்தை பார்த்து எங்களுடைய நாங்கள் எங்கள் வாழ்க்கையோடு போராடிட்டு இருக்கோம். நிச்சயமாக நாங்கள் ஒரு 4-5 வருஷத்தில் எங்களை நாங்கள் வளர்த்து கண்டிப்பாக இதை நாங்கள் பெருசாக ஒரு இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு இதை நாங்கள் பெருசாக கொண்டு வரோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது மேடம். இப்போ தான் நாங்கள் அதை விதைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது பெருசாக ஒரு ஆழமளமாக வளரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் மேடம். ஒரு கவிஞன் அப்படின்ற அடிப்படையில் நம்ம நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு இந்த அடையாளத்தெல்லாம் தொலைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி விழிப்புணர்வு நிறைய இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு படைப்பாளியாக சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை மையமாக வச்சு உங்களோட கவிதைகளை உருவாக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த மாதிரியான அடையாளங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களை எந்த மாதிரியான ஒரு பணிகளில் ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க? எங்களுக்கான அடையாளம் அப்படின்றது வந்து எங்கள் அடையாளம் இது வரைக்கும் கண்டிப்பாக நாண்டு கிடையாது. சராசரி மனுஷன் ஒரு பைசா கூட அவன் அடையாளத்தை தொலைக்க மாட்டான். அது வந்து உண்மை மேடம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் யாரையுமே ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்கள் வேறு இடத்துல மதத்துக்கு போகக்கூடாது, எங்களுக்கு மதம் ஜாதி கிடையாது மேடம். இருந்தாலும் ஒரு மதத்தில் நாங்கள் இன்வால்வ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் இருக்கிறதுல இந்தியாவில் வந்து ஒரு மதத்தை விட்டு நாங்கள் போகாத ஒரு ஆளுன்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா கடவுள் பைசா கொடுத்தா எவ்வளோ போயிடும். நாங்கள் எவ்வளோ பயங்கரமான பசி பட்டினியில் இருந்தால் கூட அவன் அந்த அடையாளத்தை தொலைக்கிறதுக்கு அவன் விரும்பலை மேடம். அதனால் எங்களுக்கு அது மேட்ரு கிடையாது, பெரிய மேட்டராக ஒன்றும் கிடையாது. எங்களுடைய டெவலப்மெண்ட்டு தான் எங்களுக்கு இப்போ மேக்ஸிமான ஒரு அடுத்த கட்டம் நாங்கள் போகணும். எங்களுடைய படிப்பு ரீதியாக எங்கள் சமுதாயம் ஒரு பொருளாதார ரீதியாக நாங்கள் வரணுன்னு தான் எங்களுடைய இப்போ ஒரு போராட்டமாகவே இருக்குது. அதுதான் மேடம் நாங்கள் முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு முக்கியமான வந்து இளைஞர்கள், நிச்சயமாக இளைஞர்களை நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்னு தான். வளர்ந்தவங்கள அவங்க பார்த்து அவங்க எப்போவுமே பழமையை பேசிட்டே போயிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ வளர்ந்தங்களோட இளைஞர்கள் தான் அந்த உணர்வு ஜாஸ்தி மேடம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம தமிழர்கள் நடந்த இந்த போராட்டம் பேசலாம் மேடம். அதே மாதிரி தான் எங்களுடைய இளைஞர்கள் இப்போது அந்த காலத்தில் பேசி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள் பேசாமலே எல்லாம் பண்ணுறதுக்கு துணிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த இளைஞர்கள் அதான் நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு ஆதங்கம் கூட வல்லரசு அப்படிங்கிற 2வது கனவு மேடம். அவருடைய கனவே வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேசத்தில் மரங்களை வளர்க்கணும், அதுக்கப்புறம் மாணவர்களை வளர்க்கணும் அப்படின்றது. மாணவர்கள் கரெக்டாக இருந்தாச்சுன்னா மேடம் நம்ம தேசம் நிச்சயமாக வல்லரசாக மட்டும் கிடையாது, நல்லரசாக கூட இருக்குன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. வல்லரசை விட நல்லரசு நம்ம தேசத்துக்கு முக்கியமான ஒரு வேணும். ஏன்னா இன்றைய லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கின்ற லஞ்சம் ஊழியர்கள் தான் நம்ம நாட்டில் பெரிய பிரச்சனை. இன்றைக்கி லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிற அதிகாரிகள் நேற்றைய மாணவர்கள் தான் மேடம். இன்று கொள்ளையடித்து ஊழல் செய்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளும் நேற்றைய மாணவர்கள். நிச்சயமாக இன்றைய மாணவர்கள் நாளை கொள்ளையடிக்கக்கூடிய அதிகாரிகளாக வரமாட்டான், கொள்கைவாதிகளாகத்தான் வருவான். நிச்சயமாக லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளாக அவன் வரமாட்டான், லட்சியவாதியாகத்தான் வருவான். உங்களுடைய படைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தொகுப்பாக வெளிவந்திருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் தொகுப்பில் வந்த கவிதைகள் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய தொகுப்புகள் கவிதையை வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் தமிழ் கவிதை ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் மேடம். என்னுடைய மூச்சு ஒரு தமிழ் தான் மேடம். தமிழுக்காக ஒரு கவிதை நான் எழுத சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தங்க தமிழிற்கு அழகிய கவிதை படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் தமிழ் என்ற வார்த்தையை விட அழகிய வார்த்தை நான் பார்த்ததில்லை. எனவே தான் தமிழிற்காக நான் படைத்த கவிதை தமிழ். மழலை பேச்சின் அழகிய தமிழ், சிங்கத்தின் கர்ஜனையின் கம்பீரமே தமிழ், கூவும் குயிலின் இனிமையே தமிழ், தழுவும் தென்றலின் சுகமே தமிழ், தாளாட்டும் அன்பு தாயின் கனிவே தமிழ், தாய் மடியில் உறங்கும் குழந்தையின் பணிவே தமிழ். தமிழ் எனது பேச்சல்ல, எனது மூச்சு. பாரதத்தின் துவக்க மண் தான் எங்களின் தமிழகம். அத்துவக்க மண்ணான குமரி முனையிலே முப்பெரும் கடல் தேவியர்களும் ஒன்றாய் சேர்ந்து சுமக்கும் புனிதமான மண் தான் எங்களின் தமிழ் மண். ஆகாயமை வேக்கும் அளவில் 4 திசைகளில் அதிசய கோபுரமாய், அக்கோபுரத்தில் கவசமாய், அக்கவசத்தின் மத்தியில் பொற்றாமரை குளமாய், அக்குளத்தில் தாமரையாய் இருந்து கொண்டு வைகையிலே மீனாட்சியாய் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் குடிகொண்டிருக்கும் தெய்வீக மண் தான் எங்களின் தமிழ் மண். தமிழ் கடவுளான முருகபிரானுக்கே தனது தேனிசை குரலினால் தமிழ் மழையை பொழிய வைத்த அவ்வை பாட்டியை பார்த்தவன் எங்களின் தமிழ்வன். தமிழின் புலவனும் உலகத்தின் புலவனுக்கு தலைவனுமான திரு வள்ளுவனையை பெற்றெடுத்தவன் எங்களின் தமிழ்வன். பசுவின் கண்ணீருக்காக தான் பெற்ற மகனையே தேரிலிட்டு கொண்ட மனுநீதி சோழன் ஆட்சி புரிந்த நீதி நிறைந்த மண் தமிழ்வன். நான் பேசுவதல்ல தமிழ், நான் சுவாசிப்பது தான் தமிழ். தமிழ் என் தாய் மண்ணல்ல, என் தாயின் மடி.
கடவுள் படைத்த சொர்க்கம் தான் எங்கள் தமிழகம். இத்தமிழகத்திலே தமிழனாக இருந்து தலை நிமிர்ந்து இல்லடா என்று கூறிய மகாகவி பாரதியார் பிறந்த தமிழ் மண்ணிலே என்னையும் ஒரு தமிழ் மண்ணை பெற்றெடுத்த என் தாயை உன்னை போட்டு நான் தலை வணங்குகிறேன் என் தமிழ் மண்ணை முத்தமிடுவதற்காக. இந்த மாதிரி ஒரு தமிழ் தான் மேடம் எனக்கு பயங்கரமான ஒரு தாக்கம். இருந்தாலும் நான் இன்றைக்கி தான் இப்போ தான் மேடம் தமிழை படிக்க தொடங்கியிருக்கேன்னு சொல்லலாம். தமிழை தவிர வேறு இன்னும் எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் என்னுடைய கவிதைகள் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கான ஒரு உத்வேகம், அவங்களுக்கான ஒரு கவிதைகள் எனக்கு போகும். மாணவர்களுக்கான ஒரு கவிதைகள் என்னுடைய கவிதைகள் வரும். இன்று விண்ணில் பறந்து கொண்டு இருப்பது விமானத்தில் அல்ல, விமானத்தை கண்டுபிடித்த மனிதன் அறிவால் தான். இதெல்லாம் ஒரு மாணவர்களுக்கான ஒரு எழுச்சியான இது வரும் மேடம். அதே மாதிரி இளைஞர்கள் இன்றைக்கி எத்தனையோ சாதிக்க போராட்டிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு இதான் கவிஞர்கள் நிறைய வரும் மேடம். எனக்கு வெற்றியை தொடுவான் வீரன் தான் நடார் நண்பா, ஆனால் தோல்வியும் தொடர்ந்து எதிர்த்து போராடுகிறானே அவன் தான் மாவீரன். நிச்சயமாக இளைஞர்கள் இன்றைக்கி எத்தனையோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம். அந்த முயற்சிகள்லாம் அவனுக்கு ஒரு கை கூடணும். அந்த வரிகள் படித்தாலும் ஒவ்வொரு வரிகள் படித்தாலும் அவனுக்கு மறுபடி ஒரு உத்வேகம் வரணும், நான் பண்ண கண்டிப்பாக முடியும் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு வரணுன்ற ஒரு என்னுடைய கவிதை தாக்கங்கள் அந்த மாதிரி ஒரு லைனாக தான் மேடம் போகும் கண்டிப்பாக. கவிஞனா ஒரு இயற்கை எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற முறையில் தான் சார்ந்திருக்கிற சமுதாயம் வளர்ச்சி அடையணும், மேம்பாடு அடையணும் அப்படின்னும் போது அதுக்கு கல்வி எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பு மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் நீங்கள் வந்து அதை வலியுறுத்தி எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், எதிர்காலத்தை பற்றின ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு கவிதைகள் மூலமாக நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்த்த விஷயங்களை கருத்துக்களை எங்களோட முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அம்சன் குமார் எழுதியிருக்கிற மாற்று படங்களும் மாற்று சிந்தனைகளும் என்னும் நூலில் திரைப்படங்கள் தொடர்பான பல்வேறு செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அம்சன் குமார் அவரே ஓர் இயக்குனர், படங்களை எழுதியிருக்கிறார், இயக்கியிருக்கிறார். சுப்பிரமணிய பாரதி என்று அவர் எழுதி இயக்கிய ஓர் ஆவணப்படம் பல விருதுகளை பெற்றிருக்கிறது. திரைப்பட ரசனை குறித்த நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார். அவற்றுள் ஒன்றுதான் இந்த மாற்று படங்களும் மாற்று சிந்தனைகளும் என்னும் நூல். அந்த நூலில் ஒரு கட்டுரை திரைப்படத் துறையிலே இருக்கிற உதவி இயக்குநர்களை பற்றி பேசுகிறது. அது ஒரு தனி உலகம். திரைப்படம் என்றாலே நமக்கு கண்களை அப்படியே பறித்து கொண்டு போகிற மினுமினுப்பும் ஜொலிப்பும் கொண்ட ஒரு உலகம்தான் திரைப்பட உலகம். ஆனால் அந்த உலகத்திலே இருக்கிற எல்லோருமே பகட்டோடும் படபடப்போடும் இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. திரையில் தோன்றுகிற அந்த படத்துக்கும் திரைக்கு பின்னால் இருக்கிற தொழிலாளிகளினுடைய வாழ்க்கைக்கும் பல நேரங்களிலே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கும். அப்படி திரைக்கு பின்னால் இருக்கிற திரைப்படம் சார்ந்த தொழிலாளர்களில் ஒரு பிரிவினர் தான் இந்த உதவி இயக்குநர்கள், ஆங்கிலத்திலே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்று சொல்கிறார்களே அவர்கள். பொதுவாக இளைஞர்கள் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு தான் வருகிறார்கள். அதற்கு காரணம், ஒரு திரைப்படம் என்பது பல்வேறு விதமான தொழில்நுட்ப உடல் உழைப்பு சார்ந்த அனைவரினுடைய கூட்டு முயற்சி. இருந்தாலும் யார் மக்களுக்கு அறிமுகமாகிறார்கள், யாருக்கு உடனடியாக கூடுதல் புகழ் கிடைக்கிறது என்றால் அது நடிகர்களுக்குத்தான். ஒரு பாடலை எழுதிய கவிஞர் ஒருவராக இருக்கலாம், அதற்கு இசையமைத்தவர் ஒருவராக இருக்கலாம். ஆனாலும் அந்த கவிதையை எழுதிய, அதனை பாடிய, அதனை இசையமைத்த கலைஞர்களையெல்லாம் விட அந்த பாட்டுக்கு வாயசைத்து திரையில் நடித்த கலைஞர்தான் மக்கள் முன்னால் அறிமுகமாகிறார். ஆனால் காலப்போக்கில் நடிகர்கள் மட்டுமல்லாமல் திரைக்கு பின்னால் இருக்கிற கலைஞர்களையும் அறிந்து கொள்கிற ஆர்வம் மக்களுக்கு வந்தது. ஊடகங்கள் அந்த செய்திகளை கூறின. குறிப்பாக நடிகர்களுக்கு இணையாக பல நேரங்களில் இயக்குநர்கள் ஊதியம் பெறுகிறவர்களாகவும் புகழ் பெறுகிறவர்களாகவும் ஆனார்கள். இன்னார் நடித்த படம் என்பது மட்டுமே தெரிந்திருந்த காலத்தை தாண்டி இன்னார் இயக்குகிற படம் என்பதனாலும் அந்த படம் பார்ப்பதற்கான ரசிகர்கள் வந்தார்கள் என்கிற போது திரைப்பட இயக்குநர்களுக்கான முதன்மையும் அவர்களுக்கான புகழும் அவர்களின் ஊதியமும் கூடின.
எனவே பல இளைஞர்கள் தாங்கள் இயக்குனராக வர வேண்டும் என்று கருதி இந்த துறைக்கு வந்தார்கள். உடனடியாக சட்டென்று இயக்குனர்களாக ஆகிவிட முடியாது. தயாரிப்பாளர்களே சில நேரங்களில் நாங்கள் பணம் போடுகிறோம், நாங்கள் இயக்குகிறோம் என்று இயக்கலாம். விதிவிலக்காக ஒரு சிலர் சட்டென்று இயக்குனர்கள் ஆகிவிடலாம். ஆனாலும் இயக்குனராக வருவதென்றால் அதற்கு முன்னால் உதவி இயக்குனராக இருந்து பயிற்சி பெற்றாக வேண்டும். எத்தனை ஆண்டுகள் பயிற்சி பெற வேண்டும் என்கிற கணக்கு ஏதுமில்லை. நீங்கள் இத்தனை ஆண்டுகள் அரசு அலுவலகத்தில் இந்த பொறுப்பில் இருந்தால் அடுத்த பணி உயர்வு வரும் என்பது போல கலைத்துறையில் நாம் எந்த உறுதியும் சொல்ல முடியாது. அது அவரவர் திறன் சார்ந்தது, அவரவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு சார்ந்தது. ஓரிரு படங்களிலேயே கற்றுக்கொண்டு இயக்குனராகி புகழ் பெற்றவர்கள் உண்டு. பல ஆண்டுகள் இயக்குனராக உதவி இயக்குனராக பணியாற்றி பிறகு இயக்குனர்கள் ஆனவர்கள் உண்டு. 50 வயது கடந்தும் கூட இயக்குனர்கள் ஆகாமலேயே மறைந்து போனவர்களும் உண்டு. 1960களிலிருந்து வேலை பார்த்து 2009 ஆண்டு 50 வயதை தொடுகிற நேரத்திலும் இயக்குனர் ஆக முடியவில்லையே என்கிற கவலையில் 2009 சுப்பிரமணி என்கிற ஒரு உதவி இயக்குனர் தற்கொலை செய்து கொண்டார். அதனை ஒட்டித்தான் இந்த கட்டுரையை அம்சன்குமார் எழுதியிருக்கிறார். 50 வயதுக்கு பிறகும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இறந்து போயிருக்கிறார் என்றால் அது அவரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது அவருடைய விதி என்று முடிவு செய்துவிட முடியாது. இதற்கு பின்னால் என்னென்ன துயரங்கள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டாமா என்பதுதான் இந்த கட்டுரையினுடைய நோக்கம். உண்மை உதவி இயக்குனர்களுக்கான என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கட்டுரை எழுதப்படுகிறது. அப்படி அவர் சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொல்லுகிறார். எந்த விதமான குறிப்பிட்ட வரையறையும் இல்லாத தொழில். இன்னொன்று என்னென்றால் திரைப்பட உலகம் மிகுந்த புகழையும் பொருளையும் கொண்டு வரும். எதுவுமே இல்லாமல் வறுமையிலும் தள்ளிவிடும். ஒருவருக்கு வருகிற புகழ் கூட நிலையானது என்று சொல்ல முடியாது. திரைப்பட உலகத்தை பொறுத்தளவு எல்லாமே தற்காலிகம்தான். அரசு பணியில் இருக்கிறவர் சட்டென்று ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து வீடுக்கு திரும்புவதில்லை. ஆனால் திரை உலகம் ஒருவரை வானளவுக்கும் உயர்த்தும், மறுநாடே அவரை அந்த இடத்தில் இல்லாமல் சுவடே இல்லாமலும் ஆக்கும். ஆகையினால் அவர்கள் எப்போது எந்த நேரத்தில் எந்த பதவி உயர்வை பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது. அவரவர் திறமை, அவரவர் தந்திரம், அவரவர்களுடைய முயற்சி, இப்படி பல்வேறு விதமானவைகளை அது சார்ந்து நிற்கிறது. இவையெல்லாம் போகட்டும். வேலை பார்க்கிற நேரத்திலே அவர்களுக்கென்று ஒரு தனி மதிப்பு இருக்கிறதா என்றால் எல்லா இயக்குனர்களும் எல்லா உதவி இயக்குனர்களுக்கும் அப்படி மதிப்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அது இன்னொரு செய்தி. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பொருள் வருகிறதா புகழ் வருகிறதா என்பதை விட அடிப்படை சுயமரியாதையை காப்பாற்றி கொள்ள முடிகிறதா என்பதுதான் பெரிய செய்தி. சில இயக்குனர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம், அந்த தொழிலில் அந்த தொழில்நுட்பத்தில் தேர்ந்தவர்களாக இருக்கலாம், மிக பல வெற்றி படங்களை தந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் உதவி இயக்குனர்களை சில வேளைகளில் நடத்துகிற முறை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது என்று அம்சன்குமார் எழுதுகிறார். வெளிப்புற படப்பிடிப்பில், உள்ளே கூட அல்ல, வெளிப்புற படப்பிடிப்பில் வேடிக்கை பார்ப்பதற்காக மக்களெல்லாம் கூடியிருக்கிற இடத்தில் கூட மிக இழிவாக உதவி இயக்குனர்களை பேசுகிற இயக்குனர்கள் உண்டு. ஒரு நிகழ்வை அவர் காட்டுகிறார். ஓர் இயக்குனர் இன்னொரு உதவி இயக்குனரை அத்தனை பேருக்கு முன்னால் பழிச்சென்று அறைந்து விட்ட காட்சியும் இருக்கிறது என்கிறார். எனவே தங்களின் சுயமரியாதையை அந்த இடத்தில் அடமானம் வைத்துத்தான் வேலை பார்க்க வேண்டுமோ என்கிற நிலையும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. எந்த சிக்கலும் இல்லாமல் எளிமையாக பணியாற்றி மேலே வந்தவர்களும் உண்டு. ஆனால் உதவி இயக்குனர் பணி என்றால் அடிப்படையில் அது மூளை சார்ந்தது, உடல் உழைப்பு சார்ந்தது. புத்தி கூர்மையும் வேண்டும். கதை விவாதம் நடக்கிற இடத்தில் அந்த விவாதத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற போதே தூங்கி விடுகிற ஓர் உதவி இயக்குனரை எந்த இயக்குனரும் தன்னோடு வைத்துக்கொள்ள மாட்டார். புதிய புதிய சிந்தனைகளை, புதிய புதிய காட்சி அமைப்புகளை சொல்லுகிற ஆற்றலும் திறமையும் உடையவர்களாக உதவி இயக்குனர் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். எனவே புத்தி கூர்மையும் தேவைப்படும், கடுமையான உடல் உழைப்பும் தேவைப்படும். இயக்குனர் 9 மணிக்கு வருகிறார் என்றால் உதவி இயக்குனர் 7-7:30 மணிக்காவது வந்திருக்க வேண்டும், மற்ற வேலைகளை செய்திருக்க வேண்டும். எனவே ஒரு கடுமையான வேலை, நிச்சயமற்ற வேலை. அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியாது, கிடைத்தால் நிலைக்குமா என்று தெரியாது. முதல் திரைப்படம் வெற்றி பெற்றால்தான் உண்டு.
எனவே இப்படிப்பட்ட உதவி இயக்குநர்களை பற்றியும் சமூகம் கவலைப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிற அம்சன்குமார் அவர்கள் 2 செய்திகளை அந்த கட்டுரையின் முடிவிலே கூறுகிறார். ஒன்று, உதவி இயக்குநர்களுக்கான ஊதியம் வரையறுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வேலைக்கும் ஊதியத்தினுடைய வரையறை இருக்கிறதா இல்லையா? எனவே உதவி இயக்குநர்களுக்கு மட்டும் இல்லை என்றால் எப்படி? உதவி இயக்குநர்களுக்கும் குறிப்பிட்ட அளவு, இந்த குறைந்த அளவு ஊதியம் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, அவர் உதவி இயக்குநர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அதிகம் போனால் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அல்லது 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இயக்குனராகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் விட்டு வேறு வேலைக்கு போய்விடுகிற துணிச்சல் வேண்டும். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் காத்திருந்து வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது என்றும் அவர்களுக்கு நட்போடு ஒரு அறிவுரையும் சொல்லுகிறார். படிக்கப்பட வேண்டிய பல கட்டுரைகளை உள்ளடக்கி இருக்கிற அந்த புத்தகத்தை சொல்லேர் பதிப்பகம் என்கிற பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. பல அறிவியல் முன்னேற்றங்களை பற்றியும் தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது ஏற்பட்டிருக்கும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பகுதி. வணக்கம் நேயர்களே, எனது இனிய காலை வணக்கம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் அட்வான்ஸ்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு இ-காமர்ஸ் அண்ட் எம்-காமர்ஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ் அண்ட் மொபைல் காமர்ஸ், மின்னணு வர்த்தகம் மற்றும் அலைபேசி வர்த்தகம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இப்போது இந்த இ-காமர்ஸ்னால் என்ன, இதோட டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எம்-காமர்ஸ் எப்படி போகுது, எம்-காமர்ஸில் வந்து அதோட சர்வீசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாமே இந்த பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது காமர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமர்ஸ், இப்போ வர்த்தகம் அப்படிம்போம். வர்த்தகம்னா இப்போ ஒரு மணி, ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஒரு பரிமாற்றம், அதுதான் வர்த்தகம். அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சன், அதாவது பண பரிமாற்றமாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் தகவல் பரிமாற்றமாக இருக்கலாம், சர்வீசஸ் சேவை பரிமாற்றமாக இருக்கலாம், இது மாதிரி நிறைய பொருட்கள் பரிமாற்றமாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து வர்த்தகம், இதுதான் வர்த்தகம், அதான் காமர்ஸ். இப்போ எலக்ட்ரானிக் காமர்ஸ், எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் கூட சொல்லலாம். எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங்னா கம்ப்ளீட்டாக இப்போ வர்த்தக பரிமாற்றம் எல்லாமே சொன்னோம். மணி, இன்ஃபர்மேஷன், சர்வீசஸ், குட்ஸு எல்லாமே சொன்னோம். இது எல்லாமே வந்து இன்டர்நெட் மூலமாக போகிறது தான் எலக்ட்ரானிக் காமர்ஸ். எலக்ட்ரானிக் காமர்ஸ் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியராக கூட இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நிறைய வல்லுநர்கள்லாம் அதில் ஒர்க் அவுட் பண்ணி செக்யூரிட்டிலாம் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து இப்போ அதுதான் நம்பர் 1 இருக்குது. அதோட அட்வான்ஸ்மெண்ட் தான் ஆக்சுவலி எம்-காமர்ஸ். இப்போ இதோட டைப்ஸ் பார்த்தோம்னா இ-காமர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ B2B அப்படிம்போம், அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு வெப்சைட்டில் போட்டோம் அப்படின்னா அந்த வெப்சைட்லேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இன்னொரு பிஸ்னஸ்கார் என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இவங்க 2 பேரும் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ட் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டெல் வந்து சிப்பு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சிப்பு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வெப்சைட்டில் போடுவாங்க. இப்போ டெல்லோ, HP, HCL எல்லா கம்பெனிஸ்லாம் வந்து அந்த சிப்பை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ட்ரான்சாக்ட் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி அவங்க கொடுப்பாங்க. இது மாதிரி டிக்கெட் ஏஜென்ட்டு, இப்போ நம்ம ஏதாவது டிக்கெட் புக் பண்ணுறதுனா டிக்கெட் ஏஜென்ட்டு கொடுக்கலாம். டிக்கெட் ஏஜென்ட் வந்து கம்பெனிக்காரங்களுக்கு போவாங்க. அது என்ன புக்கிங் இருக்கோ அந்த ஏஜென்சியோட டைப் பண்ணி வச்சுட்டு. ஸோ இது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படின்னா பிஸ்னஸ் இருக்குது, கன்சியூமர் நேரடியாக போயிட்டு அவங்க வெப்சைட்டில் போயிட்டு ட்ரான்சாக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் ரிசீவ் ஆன உடனே நமக்கு பேமெண்ட் பண்ணிடலாம். இது பிஸ்னஸ் டு கன்சியூமர். அது மாதிரி பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் அப்படின்றது. பிஸ்னஸ் டு கவர்மெண்ட்னா பிஸ்னஸ், நம்ம குட்ஸ்லாம் வந்து இப்போ பப்ளிக் செக்டார்லாம் இருக்குது, நம்ம குட்ஸே அங்கேயே விற்போம். இப்போ ஆடிட்டிங் கம்பெனிலாம் இருக்குது, அவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க, லைசன்சிங் ப்ரொசீஜர், இதெல்லாம் வந்து B2G. கஸ்டமர் டு கஸ்டமர், இப்போ நான் ஒரு கஸ்டமர், இன்னொரு கஸ்டமர், நான் வந்து ஒரு நெய்பருக்கு நான் ஒரு பைக் வைக்கிறேன் அப்படின்னா வந்து அது கஸ்டமர் டு கஸ்டமர். இதே இது G2B, அதாவது கவர்மெண்ட் டு பிஸ்னஸ்ம்பாங்க. கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்லேயே எல்லா ப்ராஜெக்ட்டும் அவங்களே எடுக்க முடியாது. சில இதெல்லாம் வந்து அவுட் சோர்சிங் பண்ணி பிஸ்னஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ அதுவும் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். இப்போ சில இது ஏலம் எடுப்பாங்க, சில இது டெண்டர் போடுவாங்க, இதெல்லாம் பிஸ்னஸ் கொடுக்குறது கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். இதே மாதிரி கவர்மெண்ட் டு கன்சியூமர். கவர்மெண்ட் டு கன்சியூமர் வந்து இப்போ NIC, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், இப்போ TN.nic.ac.in, அதே மாதிரி AP.nic.ac.in, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து அந்த NIC, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் தான் கவர்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாக, கவர்மெண்ட் ரிலேட்டட் வெப்சைட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஆல் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ கொடுக்குறது வந்து நேராக கவர்மெண்ட்லேருந்து கன்சியூமருக்கு இது மாதிரி கொடுக்கலாம். தட் இஸ் அ கவர்மெண்ட் டு கன்சியூமர். ஸோ இதெல்லாம் போக கடைசியாக வந்து தான் எம்-காமர்ஸ்.
இதோட அட்வான்ஸ்மெண்ட் தான். இப்போ இதுவரை பார்த்தது ஃபுல்லாக இன்டர்நெட் மூலமாக பண்ணுறோம். இப்போது எம்காமர்ஸ் வந்து இது வந்து நம்ம வித் ஹேண்ட்ஹெல்டு சர்வீசஸ், ஹேண்ட்ஹெல்டு டிவைசஸ் மூலமாக பண்ணுறோம். இதே வர்த்தகங்கள் தான். பட் அது வந்து நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன், இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோன், இல்லைன்னா பிடிஏ, பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க, அதை வச்சே நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த முனையை வச்சு நமக்கு மொபைலில் வந்து யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. என்ன இப்போ வர்த்தகம் பண்ணனாலும் ஒரே இடத்துலேருந்து நம்ம எல்லாமே பண்ணிடலாம். அவங்களுக்கு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சொல்லலாம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஆடட் சர்வீசஸாக இருக்கும். ஸோ ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்க முடியாது. எல்லாருக்குமே காமன் ரேட்டு தான். இப்போ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெடியூஸ் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒரு காமன் ரேட்டாக வச்சுனா ஒரு ஹெல்த்தியஸ்ட் பிஸ்னஸாக இருக்கும். இப்போது இதோட சர்வீசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அதுதான் எம்காமர்ஸில் ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் டிக்கெட்டிங் அப்படின்னு இருக்குது. மொபைல் டிக்கெட்டிங்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே எல்லா டிக்கெட் நம்ம எடுக்கிறதா, ஒரு குரூப்புக்கு எடுக்கணும், ஒரு குரூப் பிளான் பண்ணுறோம், எடுக்கலாம். இது கேன்சல் பண்ணுறதா இருந்தால் ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் மட்டும் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் கேன்சல் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். இப்போது இது மொபைல் இது வந்து எங்கெங்கே போகுது. இப்போ மொபைல் கம்ப்யூட்டிங், மொபைல் டிக்கெட்டிங் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சினிமா டிக்கெட் புக் பண்ணலாம், ஏர்லைன் ரிசர்வேஷன் பண்ணலாம், ரயில்வே ரிசர்வேஷன் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஏதாவது ஒரு கன்சர்ட், ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதுக்கு புக் பண்ணலாம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மொபைல் டிக்கெட்டிங்கில் உண்டு. மொபைல் மணி ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது அடுத்தது. மொபைல் மணி ட்ரான்ஸ்ஃபர்னால் இப்போ ஐசிஐசிஐ வந்து IMPS, அதாவது இன்டர் பேங்க் மொபைல் பேமெண்ட் சர்வீஸ்னு ரிலீஸ் பண்ணாங்க. அது மூலமாக நம்ம மணி என்ன ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு, நம்ம ஒரு பர்சன்ட்டு இன்னொரு பர்சன், எல்லா வித ட்ரான்ஸ்ஃபரும் நம்ம பண்ணிக்கலாம். கண்டென்ட் பர்ச்சேஸ் அண்ட் டெலிவரி தேர்டு. கண்டென்ட் பர்ச்சேஸ் அண்ட் டெலிவரினா இப்போ நமக்கு வந்து இப்போ மொபைல்லையே வந்து சில கேம்ஸ் இருக்கும், வால்பேப்பர் போடணும், காலர் டியூனு, ரிங் டோனு, இந்த மாதிரி இதுக்கெலாம் மொபைல் பர்ச்சேஸ், அதுக்கே வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது மொபைல் பர்ச்சேஸ் அண்ட் டெலிவரி. இது பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீசஸ், இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ்னால் பார்த்திங்கன்னா இப்போது நார்மல் ஃபோனை வச்சு பேசுகிறோம். அது தவிர சில நியூஸு, வெதர் ஃபோர்காஸ்ட்டு, இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் நடக்குது, ஸ்கோர்ஸு, ஸ்டாக்கோட ரேட்ஸு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மொபைல் காமர்ஸில் பண்ணலாம். மொபைல் பேங்கிங் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 10 o'clock பேங்க்கில் போய் நிற்கணும், எப்போ பேங்க் திறப்பாங்க அந்த க்யூவில் போய் நின்று எல்லாமே பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வித்ரா மணி, வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பின்னு மாற்றுறதா இருந்தாலும் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நமக்கு நடந்துகிட்ருக்கு, எது ஃபெயில் ஆகிருக்கு, நம்ம எல்லா வித டிரான்சாக்ஷன் பேங்க்கில் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே பண்ணலாம். அது மொபைல் பேங்கிங். மொபைல் ப்ரௌசிங்னால் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம், ஒரு ட்ராவல் பண்ணும்போது நம்ம திடீர்னு ஒரு ஹோட்டல் போகணும், இதுக்கு நியர்பை என்னென்ன இருக்குது ப்ரௌஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு போகும்போது பெட்ரோல் ஃபியூயல் ரொம்ப லெவல் கம்மியாக இருக்குது, அடுத்து வந்து நமக்கு ஒரு 5 kilometers தான் போகும், அதுக்குள்ளே பெட்ரோல் பங்க் இருக்கா அப்படின்னு நம்ம ஸோ ப்ரௌசிங் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இது மொபைல் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் இப்போ வந்து எல்லா கார்ப்பரேட்டில் பார்த்திங்கன்னா எல்லா சர்வீசஸையும் இப்போலாம் மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் மாற்றிட்டாங்க. அதாவது மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங்கே வந்து நம்ம எப்படி, அதாவது SMS மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மெசேஜ் மார்க்கெட்டிங், மீடியா மார்க்கெட்டிங், ஸ்ட்ரீமிங், ஆடியோ ஸ்ட்ரீமிங் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ பேமெண்ட் மெத்தட்ஸ் எப்படி இதெல்லாம் பண்ணுறோம், அப்போ பேமெண்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கு ஒரு டைப்ஸ் இருக்குது. அதாவது ப்ரீமியம் ரேட் டெலிஃபோன் நம்பர்ஸ், ஒரு ஃபேன்சி நம்பர் இருக்கும், சில நம்பர்ஸ்லாம் வந்து யூனிக்காக இருக்கும், அந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணோம்னா அதோட சர்வீசஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போது இதில் காம்படிஷன் நடக்குது, அது ஓட்டிங் பண்ணுறோம். ஸோ இந்த ஓட்டிங் வந்து இந்த நம்பர்ஸ் கொடுக்கும்போது சார்ஜ் அதிகமாகும், பட் அந்த மாதிரி இது பண்ணலாம். அது மாதிரி டைரக்ட் மொபைல் பில்லிங், இது வந்து நார்மலாக நம்ம இப்போ பின் நம்பர் இருக்குது, பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு, அப்போ வந்து ஒன் டைம் பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இன்டர்நெட் மாதிரியே பண்ணலாம். மேக்ரோ அண்ட் மைக்ரோ பேமெண்ட் சர்வீஸ்ன்னு இருக்குது. மேக்ரோ பேமெண்ட்டுங்கிறது $US இப்போ $10 மேலே உள்ளதெல்லாம் ஒரு கிரெடிட் கார்டில் பாஸ் பண்ணால் மேக்ரோ பேமெண்ட், $10 உள்ளே உள்ளதெல்லாம் பண்ணோம்னா அது மைக்ரோ பேமெண்ட். இதே மாதிரி மொபைல் வேலெட்டு, அதை நம்ம பர்ஸ் மாதிரி, வேலெட்னாவே பர்ஸ், நம்ம ப்ரீபெய்டு டாப்அப் பண்ணுறோம், போஸ்ட்பெய்டு வைக்கிறோம், போஸ்ட்பெய்டு வந்து நமக்கு குவார்ட்டர்லியோ மந்த்லியோ இது பண்ணுறோம். இன்னொன்று இப்போ பார்த்திங்கன்னா பேடிஎம் தான் இப்போ நம்மளோட டேஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 80% ஆஃப் இது வந்து பேடிஎம்மில் தான் இருக்குது. பேடிஎம் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பர்ச்சேஸ் ஃபுல்லாக அதில் பண்ணலாம், எல்லா சர்வீசஸுமே அதிலே பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இப்போ இதெல்லாம் பண்ணும்போது எல்லாமே யூஸ் டு ஆகிட்டோம். பேமெண்ட்டு சர்வீசஸ் இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி, நம்ம மொபைல் எங்கே வேணாலும் கொண்டு போகலாம், இதோட பர்சனலைசேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இது மாதிரிலாம் இருந்தாலுமே நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம வி ஆர் தி வெரி லக்கியஸ்ட். இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு ஃபோனே பண்ணுறதா இருந்தால் கூட பெரிய, இப்போ இங்கேருந்து செங்கல்பட்டு பண்ணுறதுக்கான ஒரு ட்ரங்கால் புக் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஒரு லாங் டோன் வந்து இங்கேருந்து பேசி ஒரு நிமிஷம் கழிச்சு தான் அங்கேயே கேட்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா IMO காலு, ஸ்கைப்பு, தெர் ஆர் ஸோ மெனி அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ டீம் வியூவர்னு ஒன்று இருக்குது, நம்ம கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் அங்கேயே கொடுத்தாலும் யூஎஸில் உள்ளவங்க அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. இதே மாதிரி இப்போ நம்ம டிவிஸ்லாம் எவ்வளோ ஹை டென்சிட்டியோட டிவிஸ்லாம் நமக்கு வந்திருக்கு, ஹை டென்சிட்டியோடு நம்ம பார்க்கலாம். முன்னாலெல்லாம் ஒரு சின்ன பார்க்குறதுனா கூட நிறைய ஃபெசிலிட்டி
ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ நம்ம இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறத நல்ல பாசிட்டிவாக நல்ல டெக்னாலஜிலாம் வந்து எனர்ஜெட்டிக்காக யூஸ் பண்ணி ஹாப்பியாக நம்ம லைஃப்பை கொண்டு போவோம். இதுதான் வந்து நம்ம மொபைல் காமர்ஸோட சாராம்சம். அடுத்த வாரம் நம்ம வந்து இதே மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்னொரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். நன்றி. நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். மறுசுழற்சி, அதாவது ரீசைக்கிள் என்று சொல்லப்படுகிற அந்த மறுசுழற்சி முறை இன்றைக்கு சுற்றுச்சூழலின் ஒரு முக்கிய மந்திரமாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் தேவையற்ற பொருட்களை அல்லது பயன்படுத்திய பொருட்களை மறுசுழற்சியின் மூலம் பயன்படுத்துகிற ஒரு உத்தி தான் இந்த ரீசைக்கிள் ஆர் மறுசுழற்சி முறை என்று கருதப்படுகிறது. நான் குறிப்பிட்டது போல இந்த மறுசுழற்சி என்பது ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒரு முக்கிய மந்திரமாகவே இருக்கிறது. ஏனென்றால் நாம் பயன்படுத்துகிற அத்தனை பொருள்களும் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பொருள்களுமே பல நேரங்களில் வீணாக செல்லக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அவ்வாறு வீணாக போகிற பொருள்கள்தான் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமாக வந்து சேர்கிறது. ஏனென்றால் தேவையற்ற பொருள்கள் நம்முடைய சுற்றுச்சூழலில் படுகிற பொழுது அதுதான் குப்பையாக மாறுகிறது. இன்றைக்கு நாம் செல்கிற ஒவ்வொரு இடங்களிலுமே குப்பைகள் அதிகமாக குமிந்து கிடப்பதற்கே காரணம் நாம் பயன்படுத்திய அத்தகைய பொருள்கள் வீணாக எத்தகைய பராமரிப்பும் இல்லாமல் அங்கே போடுகிற முறையினால்தான் இன்றைக்கு நம்முடைய சுற்றுச்சூழல் மிகவும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது. ஆனால்தான் நம்முடைய சுற்றுச்சூழலை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கே காரணம் நம் சுற்றி இருக்கிற அந்த குப்பையாக இருக்கிற அந்த பயனற்ற பொருள்களால் ஏற்பட்ட விளைவுதான் என்பது இப்பொழுது நமக்கு எளிதாக புரிகிறது. ஆனால் இந்த மறுசுழற்சி முறை என்ற அந்த முறை எப்பொழுது வந்திருக்கிறது என்றால், குப்பைகளை மேலாண்மைப்படுத்துகிற ஒரு உத்திக்கு நாம் செல்கிற பொழுதுதான் இத்தகைய முறை வருகிறது. அதனுடைய முதல் படியாகத்தான் செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது குப்பைகளை பிரித்து ஆளுகிற, அதை பயன்படுத்துகிற ஒரு முறை. அதுதான் மக்கும் குப்பை, மக்கா குப்பை என்று சொல்லப்பட்டு, அந்த மக்கும் குப்பையை உரமாக்குகிற முறை இதுவரை அது வேறு விதமாக பயன்படுத்தப்பட்டு, ஆனால் இன்றைக்கு உரமாக பல சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், சில தொழில் நிறுவனங்கள் அத்தகைய பொருள்களை உரங்களாக மாற்றி நம்முடைய விவசாயத்துக்கு பயனுள்ள பொருள்களாக மாற்றி தருகிறது என்பது ஒரு பெரிய வரவேற்கத்தக்கது. அத்தகைய பல தொழில்நுட்பங்களும் தொழிற்சாலைகளும் இன்னும் பல உருவாகிற பொழுது நிச்சயமாக குப்பை என்று சொல்லப்படுகிற அந்த தேவையற்ற பொருள்கள் சில நேரங்களில் அது தேவையாக மாறிவிடுகிறது. அதுபோன்று தான் மக்கா குப்பை என்று சொல்கிறோமே, அந்த மக்காத குப்பை, இரும்பு, பிளாஸ்டிக் இது போன்ற பொருள்கள் இன்றைக்கு மறுசுழற்சியின் மூலம் மீண்டும் நமக்கு தேவையான ஒரு பொருளாக மாறி வருகிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது, ஒருபுறம் அந்த சுற்றுச்சூழலை சுத்தமாக வைப்பதற்கு பயன்படுவதோடு இல்லாமல் அதுவும் ஒரு பொருளீட்டுகிற முறையாக மாறுகிற பொழுது நம் நாட்டினுடைய ஒரு பொருளாதாரமும் முன்னேறுகிறது என்பதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது, நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருள்களுமே எந்த அளவிற்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம் என்பது இரண்டுமே ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
இவ்வாறு மறுசுழற்சி செய்வதன் மூலம் ஏற்படுகிற நன்மை என்னவென்று பார்க்கிற பொழுது, முதலில் தேவையற்ற பொருள்களை குப்பைகளாக மாற்றுகிற அந்த சூழல் தடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக, அத்தகைய தேவையற்ற பொருள்கள் ஒரு பயனுள்ள பொருள்களாக மாறிவிடுகிறது. மூன்றாவது, நம்முடைய சுற்றுச்சூழலில் முக்கியமாக அங்கமாக இருக்கிற ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகிற அந்த வாயுவை அதிகரிப்பதோடு இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படுகிற நச்சுத்தன்மையான காற்றை, வாயுவை உருவாக்குகிற முறையில் ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிற ஒரு சூழல். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு உலக வெப்பமயமாக்கல் என்று சொல்கிறோம். பல நேரங்களில் தேவையற்ற பொருள்களால் ஏற்பட்ட தேவையற்ற விஷயம்தான் இது. அவற்றை இன்றைக்கு கையாளுகிற ஒரு சூழலும் உருவாகியிருப்பதற்கே காரணம் இந்த மறுசுழற்சியின் மூலம், இந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் என்று சொல்கிறார்களே, அந்த மறுசுழற்சியின் மூலம் ஏற்பட்ட ஒரு உன்னதமான மாற்றம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால்தான் இன்றைக்கு மறுசுழற்சியின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை ஒரு குறியீடாக, ஒரு அம்புக்குறி போன்று 3 குறிகளை கொடுத்து அது மறுசுழற்சியின் மூலம் செய்யப்பட்ட பொருள்கள் என்பதை இன்றைக்கு வெள்ளிடை மலையாக குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அத்தகைய தேவை, அத்தகைய தொழில்நுட்பம் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருப்பதை உணர்ந்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற வகையில் அந்த குறியீடு இன்றைக்கு மறுசுழற்சியின் மூலம் உருவாகிய பொருள்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதோடு இன்றைக்கு எத்தகைய பொருள்கள் மறுசுழற்சியின் மூலம் நல்ல பயனுள்ள பொருள்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, இத்தகைய மாற்றங்கள் ஏன் முதலிருந்தே வந்திருக்கக்கூடாது என்ற ஒரு வினாவும் நமக்கு வருகிறது. பொதுவாகவே பல நேரங்களில் நாம் பாடம் கற்றுக்கிற பொழுது, அந்த மாற்றத்தை புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக அதனால் அந்த இடத்திற்கு நன்மை ஏற்படும் என்பதை போல, இந்த சுற்றுச்சூழலுக்கும் இன்னைக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுக்கே முதல் காரணம், இந்த மாதிரி மறுசுழற்சியின் மூலம் வீணான பொருள்களை எத்தகைய சூழ்நிலையும் நாம் தேவையற்ற முறையில் பயன்படுத்தக்கூடாது என்பதோடு இல்லாமல், இந்த மறுசுழற்சியின் மூலம் செய்யப்படுகிற அந்த பொருள்களை நாம் பயன்படுத்துவதனால் புதிதாக இயற்கையிலிருந்து, இயற்கை வளங்களாக இருக்கக்கூடிய அத்தகைய பொருள்களையும் நாம் பயன்படுத்துவதை சற்று தாமதப்படுத்துகிறோம் என்பதும் ஒரு முக்கியம். ஏனென்றால் இயற்கை வளங்கள் நமக்கு அள்ளி தருகிற அத்தகைய பொக்கிஷங்கள் அனைத்தையுமே நாம் பயன்படுத்திவிட்டால் வருகிற தலைமுறைக்கு இல்லாமல் சென்றுவிடும். ஆனால்தான் இன்றைக்கு இந்த மறுசுழற்சியின் மூலம் பல உன்னதமான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம் வீட்டில் பயன்படுத்துகிற பொருள்களில் தேவையற்ற பொருள்களை எந்த அளவிற்கு குறைக்கின்றோமோ அதற்கு ஏற்றால் போல் குப்பைகளை உருவாவதை நாம் தடுத்து விடுகிறோம். அடுத்து இத்தகைய பொருள்கள் மூலமாக நாம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிறோம் என்று ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு பல நிறுவனங்களில் ISO என்று சொல்கிறார்களே, அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய உத்திய தரக்கூடிய பொருள்களை பயன்படுத்துகிற அந்த முறையிலும் ஒரு மாற்றம் வருவதனால் இன்றைக்கு தண்ணீரை மறுசுழற்சி செய்கிறோம். நாம் பயன்படுத்துகிற பயனுள்ள அல்லது பயனற்ற சில வாயுக்களை மறுசுழற்சி பெறுகிறோம். பல உலோகங்களை மறுசுழற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், தேவையற்ற பொருள்களை நம் மறுசுழற்சியின் மூலம் தேவையான பொருள்களாய் உற்பத்தி செய்கிற அதே நேரத்தில் இத்தகைய முறை அனைவராலும் பின்பற்றுகிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு திட்டமாக இது இருக்கும். அதனால் மறுசுழற்சி என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த மந்திரத்தை சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பயன்படுத்துகிற பொழுது
நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழல் மிகவும் சிறப்பாக அமையும்.